மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க அரிசி உப்புமா. அரிசி உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இட்லி அரிசி எடுத்து 1 டம்ளர் எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து நான் இதில் போட்டிருக்கேங்க. இது கூட நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அரிசி உப்புமா. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. காரம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 மிளகாய் போட்டுக்கிறேங்க. அப்படியே வந்து 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ சுவை கொடுக்குங்க இந்த அரிசி உப்புமாக்கு. இப்போ என்ன பண்ணலாங்க, இது தருதருன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க. நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. தருதருன்னு அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து கோவை ஸ்பெஷலுங்க. இந்த அரிசி உப்புமா வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. இப்போ நம்ம பண்ணலாங்க. போய் நான் இப்போ அரைச்சிட்டு வரேங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, 4 வில்ல தேங்காய் எடுத்து பல்சில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ மாவு பாருங்கள், நல்லா இப்படி தாங்க, இப்படி தருன்னு தாங்க அரைச்சிட்டு வரணும். சரிங்களா? இப்போ தேங்காவை பல்சில் போட்டு வந்துட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, ஒரு வடக்கல் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா காயிட்டுங்க. இப்போ நம்ம ஊற்றின ஆயில் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, குறைனே அரைச்சி வச்சுருக்க மாவு அப்படியே ஊற்றிக்கலாங்க. அப்படியே ஊற்றிட்டு தேங்காய் பூ வச்சுருக்கோம் இல்லைங்களா, பல்சில் அடித்து அதையும் இப்படியே கொட்டிக்கலாங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. கையில் ஒட்டாத பதம் வருங்க. அந்த பதம் வரும்போது நம்ம இறக்கிடணுங்க. இப்படி கிண்டிகிட்டே இருக்கும்போது கையில் இப்படி ஒட்டாத பதத்துக்கு இந்த மாவு வருங்க. அப்போ நிறுத்திடணுங்க. இதை கொலக்கட்டை பிடிச்சி நம்ம இட்லி பானையில் இப்போ வேக வச்சுக்கலாங்க. இப்படி கொலக்கட்டையாக பிடிச்சி வச்சுட்டுங்க, இதை மூடி போட்டு வச்சிடலாம். வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ இது சூப்பராக வெந்துருச்சுங்க. இதை ஆற வச்சு உதுத்து வச்சுட்டு நம்ம உப்புமா தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா உதுத்து இப்படி நல்லா வச்சுட்டேங்க. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்போ ஒரு வடக்கல் வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஊற்றிடலாங்க. ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி மாவு வணக்கியிருக்கோம். அப்படியே கடுகு போட்டுக்கலாங்க. அப்படியே பாசிப்பருப்போ வெள்ளை உளுந்தோ போட்டுக்கோங்க. அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குமோ போட்டுக்கோங்க. நான் பாசிப்பருப்பு போடுறேன். அப்படியே கடலைப்பருப்பு போட்டுடலாங்க. இது வாய்க்கு வரும்போது நல்லா இருக்குங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம அப்படியே வெங்காயம் போட்டுடலாங்க. அப்படியே கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் போட்டுடலாங்க. இதை நல்லா வணக்கி கொடுக்கலாங்க. இதில் அப்படியே இந்த ஊற்றி வச்சுருக்க உப்புமாவை போட்டு நல்லா வணக்கி கொடுக்கலாங்க. இப்போ நல்லா பெரட்டி கொடுத்துட்டோம். பிளேட்டிங் பண்ணி இப்போ பார்க்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அளவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நாள் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காளான்ங்க, இந்த மொட்டு காளான் வச்சுட்டு நம்ம ஒரு கிரேவி பண்ணலாங்க. இப்போ காளானை நல்லா கழுவிட்டு நம்ம பொடியை அறுத்து வச்சுக்கலாங்க. அறுத்து வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த கிரேவி நல்லா இருக்குங்க. நம்ம இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாங்க. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க காளான் கிரேவிக்கு. அதில் இப்போ 2 கடுகு போட்டுக்கலாங்க. அப்படி சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. அப்படியே 2 கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்த பருப்பு அல்லது பாசிப்பருப்பு ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அப்படியே இஞ்சி பூண்டு விழுது பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இது வதக்கி விடலாங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அப்படியே பெரிய வெங்காயம் பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 நல்லா பொடியாக எடுத்து போட்டுக்கோங்க. அப்படியே தக்காளி சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1, அதே மாதிரி நல்லா இதை வதக்கி கொடுக்கலாங்க. நல்லா இது வதங்கிட்டுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம் தக்காளி. இப்போ காளான் அறுத்து வச்சதை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதில் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடலாங்க. அப்படி கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படி வேறு மிளகாத்தூள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போடுறேங்க. சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் போடலாம். அப்படியே உப்பு தேவையான அளவுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பிரட்டி கொடுக்கலாங்க. நல்லா பிரட்டி கொடுத்துட்டு
நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. நல்லா காளான் வேகட்டுங்க. இந்த காளான் கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்க. நானுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இதுக்கு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றக்கூடாதுங்க. இது அப்படியே வேகட்டுங்க. அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாங்க. ஒரு அரை டம்ளருங்க போதுங்க. இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும். வெந்ததை நம்ம பார்க்கலாங்க. இப்போ நல்லா வெந்துட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணுங்க. இன்னும் கொஞ்சம் காளான் வேகணும். வெந்ததும் பார்க்கலாங்க. சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ மல்லித்தலை தூவிக்கலாங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அந்த காரத்தோட அளவு, கரம் மசாலோட அளவு, மிளகாத்தூளோட அளவு, தக்காளியோட அளவு, வெங்காயத்தோட அளவு எல்லாம் சேர்ந்து இஞ்சி பூண்டும் கம்மியாக போட்டால் போதுங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணிப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க கத்திரிக்காய் பொரியல். கத்திரிக்காய் பொரியல் நம்ம சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. சைடில் தோசைக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வச்சுக்கலாங்க. இதுக்கு இப்போ நம்ம கடலை எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றுறோங்க. உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதில் அப்படியே சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெள்ளை உளுந்து பாசிப்பருப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருள் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு வரமிளகா போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலை போட்டுடலாங்க. அப்படியே வெங்காயம் பொடியாக இருக்க வெங்காயம் போட்டுடலாங்க. அப்படியே ஒரு தக்காளி பொடியாக இருக்கிறதையும் போட்டுக்கலாங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் அறுத்து வச்சதை போட்டுக்கலாங்க. கத்திரிக்காவை நல்லா சொத்தை இல்லாமல் பார்த்து அறுத்து வச்சுக்கலாங்க. குட்டி உருளைக்கிழங்கா ஒன்று நான் போட்டுக்கிறேங்க. அது நல்லா சுவையாக இருக்குங்க. சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காவும் போட்டுக்கலாங்க. இதை நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க. இப்போ இதோடு என்ன பண்ணலாங்க, சாம்பார் தூள் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1/2 டீஸ்பூனுங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. அப்படியே மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க. இப்போ இதை நல்லா நான் பெரட்டி கொடுத்துட்டேங்க. இப்போ என்ன பண்ணலாம், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டுங்க. இதில் கரம் மசாலாலாம் போடக்கூடாதுங்க. கரம் மசாலா போட்டால் இது கத்திரிக்காய் கிரேவி ஆகிருங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டோம்னா. இது போடாமல் பண்ணுறதுனால இது கத்திரிக்காய் பொரியலுங்க. இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு, புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தேங்காய் சாப்பாடு எல்லா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்குங்க. வெறும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்குங்க பிசைஞ்சு சாப்பிட. அதுக்கெல்லாம் சைடில் வச்சுக்கலாங்க. வெரைட்டி ரைஸ்க்கு, சாதத்துக்கு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. சாம்பார் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்குங்க. அப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. போதுங்க. இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வேகட்டுங்க. வெந்தது நம்ம பார்க்கலாங்க. இப்போ நல்லா வெந்துட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. இப்போ சூப்பராக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ அப்படியே பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இதை அப்படியே பெரட்டி கொடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் இறக்குனா தான் நம்ம சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட முடியுங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருக்க அந்த சாம்பார் தூளோட அளவு, மல்லித்தூளோட அளவு எல்லாம் சேர்ந்து இந்த பொரியல் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.